எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய். நான் செய்த தவறை முருகன் கிட்ட மறைக்க முடியுமா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. திருவிளையாடல் படம் ஞாபகம் இருக்கா? சிவபெருமான் கிட்ட அகந்தையால் பேசி உடல் முழுக்க வியாதியோடு அகம்பாவத்தோடு வந்தவருக்கு வாழ்வு கொடுத்த வள்ளல் முருகப்பெருமான். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். கந்த சஷ்டி கவசம் ஒரு தடவை சொன்னா 20 நிமிஷம் ஆகும். பொறுமையா சொன்னா 20ல இருந்து 25 நிமிஷம். அதுல எல்லாம் சொல்றீங்களோ இல்லையோ, ஒரு சில வரிகளாவது சொல்லுங்கள். எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய். இந்த ஒரு வரிய மறுபடியும் சொல்லுங்க. அதே மாதிரி கன்ஃபஸ் அப்படின்வாங்க. அப்படின்னா நான் செய்த தவறை முருகன் கிட்ட மறைக்க முடியுமா? எத்தனை குறைகள், எத்தனை பிழைகள், எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன். பெற்றவள் குறமகள் பெற்றவள் ஆமே. பிள்ளை என்று அன்பாய் பிரியமளித்து மைந்தன் என் மீது உன் மனமகிழ்ந்தருளி தஞ்சம் என்றடியார் தழைத்திட அருள் செய். இந்த ஒரு 5 வரி. நான் ஏதாவது தப்பு பண்ணா சாரி முருகா, நீயும் வள்ளியும் தானே எனக்கு அம்மா அப்பா. நம்ம குழந்தை தப்பு பண்ணா விட்டுடுவோமா? அதே மாதிரி நீ எங்களை விட்டுறக்கூடாது. நாங்க வாழ்க்கையில தழைக்க வளத்தோடு இருக்க அருள் செய். இப்படி ஒரு சில வரிகளாவது சொல்ல வேண்டும். முடிந்தால் முழுக்க சொல்லுங்கள். பாலதேவராய சுவாமிகள் அவரை பற்றிய வாழ்க்கை குறிப்பு ரொம்ப தெளிவா தெரியல, ஆனா செவி வழி செய்திகளா நிறைய இருக்கு. அவருக்கு ரொம்ப முருக பக்தி, தொண்டை நாட்டில் பிறந்தவர் அப்படின்றது ஒரு செய்தி. சென்னிமலையில் கந்தசஷ்டி கவசத்தை அருளி செய்தார்ன்றது ஒரு செய்தி. இன்னொரு செவி வழி செய்தி கேட்கவே ஆனந்தமா இருக்கு, அதனால நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தீராத வயிற்று வலி தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று திருச்செந்தூருக்கு செல்கின்றார். அருணகிரியார் கூட வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு கோபுரத்திலிருந்து குதிக்க போனார். அது மாதிரி இவரும் வாழ்க்கையே வேண்டாம். அதாவது முருகனை நாடுவதற்கு முன்பு எப்படி இருக்கும் தெரியுமாங்க வாழ்க்கை? இந்த வாழ்க்கையே வேண்டாம்பா, எதுக்கு இந்த உயிர் அப்படின்ற அளவு வெறுப்பா இருப்போம். ஆனா முருகனை கண்ட பிறகு அவனுடைய வழிபாடு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை நிலையை மாற்றும். ஆனா அதுக்கு கண்டிப்பா பூஜைகளும் அன்னதானங்களும் தர்மங்களும் தான் துணை செய்ய போகிறது. ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு அவருடைய பசியை முருகன் பெயரை சொல்லி தீர்த்தோம் என்றால் நம்முடைய வினை கழியும். பாலதேவராயன் சுவாமிகள் வயிற்று வலியோடு உயிரை மாய்த்து கொள்ள திருச்செந்தூர் போறப்ப அங்க மகாகந்த சஷ்டி வைபவம் 6 நாள் அப்படியே கொண்டாட்டமா இருக்கும் இல்லையா? அப்படி நடக்கும் பொழுது ஆனது ஆயிடுச்சு, வாழ்ந்துட்டோம், இன்னொரு 6 நாள் இந்த முருகன் கிளம்பி வருவார். இவருடைய அழகெல்லாம் பார்த்துட்டு 6ஆம் நாள் மகாகந்த சஷ்டி முடிஞ்ச உடனே உயிரை போக்கிக் கொள்ளலாம்னு இருக்கிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா இது ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் அடியேன் இல்லத்துல இருக்கு. அந்த புத்தகத்தினுடைய பக்கங்கள்லாம் கூட அப்படியே ரொம்ப பழசா இருக்கும். திருப்பரங்குன்றத்தில் அமர்ந்திருக்கும் திருமுருகனுக்கு ஒரு கவசம், அவருக்கு ஒரு சஷ்டி கவசம். அடுத்தது திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு ஒன்று, ஆவினன் குடிவாழ் அழகிய வேலனுக்கு ஒரு கவசம், திரு ஏரகத்து கடவுள் அதாவது சுவாமிமலை முருகனுக்கு ஒரு கவசம், குன்றுதோராடல்னு சொல்லப்படும் திருத்தணி முருகனுக்கு. குன்றுதோராடல்னா மலை மீது இருக்கும் முருகன் எல்லாம் படைவீட்டு முருகன், ஆனா நம்ம திருத்தணின்னு கொண்டாடுறோம். அந்த முருகனுக்கு ஒன்று, பழமுதிர்ச்சோலைக்கு ஒன்றுன்னு 6 கவசங்கள் 6 நாள் எழுதுறார். பாருங்க, அவருக்கும் கஷ்டம், உயிரே விடணும்ன்ற கஷ்டம். ஆனா 6 நாள் அவர் சும்மா இல்லை, யாரிடமும் பேசாமல் வாய் சும்மா இருந்தாலும் மனம் 6 படை வீட்டுக்கும் 6 கவசம் எழுதுது. அதுல நம்ம எல்லாருமே பிரபலமா பாடுறோம் இல்லையா? சஷ்டியே நோக்க சரவண பவனார். இது திருச்செந்தூர் முருகனுக்கு பாடின கவசம். அதுதான் 2ஆம் கவசம், நம்முடைய பாலதேவராய சுவாமிகள் அருளி செய்தது. அந்த கவசம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாரிடையும் ரொம்பவே பிரபலமா. அதுதான் இந்த கவசம், செந்தில் வாழ் முருகனுக்காக அவர் பாடியது. இதுல என்ன அழகுனா, இந்த 6 நாள் 6 கவசம் பாடியாச்சு. மகாகந்த சஷ்டி வைபவம் சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு பார்த்தா அவருடைய வயிற்று வலி தீவிரம் குறைஞ்சிடுச்சு. இப்படியே படிப்படியாக குறைந்து அவர் தீவிர முருக பக்தராக வாழ்ந்தார் அப்படின்றது இன்னொரு செவி வழி செய்தி. அப்படி முருகனால் குணப்பெற்றவர்கள்னு சொல்லிண்டே போலாம். அருணகிரியார் உடல் முழுக்க வியாதி, முருகனை வணங்கி குணப்பெற்றார். திருமுருகாற்றுப்படை அருளி செய்த நக்கீரருக்கு வியாதி, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே.
திருவிளையாடல் படம் ஞாபகம் இருக்கா? சிவபெருமான் கிட்ட அகந்தையால் பேசி உடல் முழுக்க வியாதியோடு அகம்பாவத்தோடு வந்தவருக்கு வாழ்வு கொடுத்த வள்ளல் முருகப்பெருமான். பகழிக்கூத்தர்னு ஒருத்தர் வயிற்று வலியால் துடித்தார், அவருக்கு அருள் கொடுத்தார் முருகப்பெருமான். திருச்செந்தூரில் பேசாத குமரகுருபரரை பேச வைத்தார். பல தருணங்களில் பாம்பன் சுவாமிகளை காப்பாற்றினார். வாரியார் சுவாமிகளில் கண்ட நலன்கள் பலன்கள் சொல்லிண்டே போலாம். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்.